ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் சிவாய நமஹ. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் நம சிவாய. நம பார்வதி பதையே. தாய்மானவர் பாடலிலே நாம் தொடர்ச்சியாக கருணாகர கடவுள் என்ற வரிசையில் நேற்றைக்கு 6வது பாடலும் 7வது பாடலும் பார்த்தோம். இன்றைக்கு 8வது பாடலும் 9வது பாடலும் பார்க்க இருக்கின்றோம். தாயுமானவர் பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே அப்படிங்கிறது அந்த 6வது பாடல்ல பார்த்தோம். உனக்கு நான் எப்படி பூஜை பண்றது? என்னுடைய பூஜை உனக்கு ஏற்புடையதா? எல்லாம் அறிந்து அனைத்து உலகமும் வியாபித்திருக்கின்ற இறைவனுக்கு எதை எதனால் படைப்பது, எதை கொண்டு நாம் ஆராதிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெளியில் உள்ள பொருள்கள் எல்லாம் என்னது அப்படின்னா இறை சொரூபம் தான். இருப்பதெல்லாம் இறைவனுடைய அம்சமே, இருப்பதெல்லாம் இறைவனுடைய பொருளே, காண்பதெல்லாம் கடவுளுடைய காட்சி, பார்ப்பதெல்லாம் பகவானுடைய சுரூபம். சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து தாய்மானவர் பூ எடுக்க நன்னேன், என்னால பூவை கூட பறிச்சு உனக்கு என்ன பண்ண முடியல, நைவேத்தியம் பண்ண முடியல, சமர்ப்பணம் பண்ண முடியல, எங்கும் உன்னுடைய காட்சி தான் தென்படுகிறது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே. அப்புறம் அடுத்தது சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றி நான் முற்றும் எனலால் அப்படிங்கிறத பார்த்தோம். எதை நாம் பாவிக்கின்றோமோ அதுவாகவே நாம் என்ன பண்றோம், மாறி அமைகின்றோம். அப்படி தன்னை பற்றி ஆராய்ச்சியிலேயே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நேற்றைக்கு பார்த்ததுல ஒரு சிறிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். மானச பூஜை, காய்க பூஜை, வாச்சிக்க பூஜை அப்படின்னு சொல்லி சொன்னேன். மனதால் பூஜை செய்வது, காயத்தால் பூஜை செய்வது, வாக்கினால் என்ன பண்றது, இறைவனை பாடுவது, இதெல்லாம் பூஜையில ஒரு அங்கம். அப்படி முதல்ல சொல்லப்பட்டது என்ன, மானச பூஜை. அந்த மானச பூஜையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா 2ஆக பிரிக்கின்றோம். பாகிய பூஜை, இந்த காய்க பூஜை, வாச்சிக்க பூஜை அப்படிங்கிறதுல எதுல வருது அப்படின்னா பாகிய பூஜையில வருது. உள்ளிருக்கின்ற இறைவனை, எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, உள்ள இருக்கிறதை தெரிந்தும் நம்ம என்ன பண்றோம், வெளியில வச்சு ஆராதனை பண்றோம். பாகிய பூஜை, மானச பூஜை. பாகியம் பகிர் அப்படின்னாலே வெளியே அர்த்தம். மானசம் அந்தர் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உள்ளே அர்த்தம். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கோம், அந்தர் யோகத்துல உட்கார்ந்துருக்கோம், உள்ளுக்குள்ள அந்தர் யோகத்துல கலந்துகிட்டு இருக்கோம். அந்தர் யோகம், உள்ளுக்குள்ளே மனதை செலுத்துவது. அது இன்னொரு பேர் என்ன, மானச பூஜை. இப்போ இந்த தியானம் செய்கின்றோம் இல்லையா, அது மானச பூஜை தான். அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நாம் தினந்தோறும் செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் பாகிய பூஜை. ஆனா பாகிய பூஜை சுலபமா, எளிதா அப்படின்னா ஆமா எளிதுதான். மானச பூஜை அப்படிங்கிறது என்னன்னா கஷ்டம். எதுவுமே சத்தமே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல என்ன வந்துடும், தூக்கம் வந்துடும். வா என் கூட வா, என்னுடைய ஆனந்தத்தை நீ சுவைத்துப்பா. உடனே என்ன ஆயிடுது,
சகஜ சமாதிக்கு போயிடுவார். என்ன சமாதி? ஏன் சாமி அதுக்கு சகஜ சமாதின்னு சொல்றீங்க அப்படின்னா, சகஜமா வருது, சகஜமா போகுது. சவிகல்ப சமாதியோ நிர்விகல்ப சமாதியோ வரமாட்டேங்குது. என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இது என்ன சமாதி? சகஜ சமாதி. பாவ சமாதின்னு ஒன்று இருக்கு. அது ராமகிருஷ்ணருக்கு அடிக்கடி ஏற்படும். பாவ சமாதி இயற்கையில் சாயந்தர நேரத்துல பகவான் ராமகிருஷ்ணர் என்ன பண்றாரு, பறவை கூட்டத்தை பார்க்கிறார். அதாவது கருமேகங்கள், அதுல வெண்மையான பறவைகள்லாம் கூட்டமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகுது, பாவ நிலை வந்துருக்கு. பாவ சமாதி இயற்கையோடு இணைந்திருக்கின்ற விஷயம் என்ன பண்ணுதுன்னா, தெய்வ சாநித்தியத்தோடு தெய்வீக உணர்வோடு எப்பொழுதும் இருக்கின்றவர்களுக்கு அந்த காட்சி எப்படி தோணுதுன்னா கடவுள் காட்சியாக தோணுது. கடவுளுடைய படைப்பில் இப்படி ஒரு அரிய காட்சி நமக்கு தென்படுகிறது. நாமளும் ரசிப்போம். ஆஹா, இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், உடனே ஒரு போட்டோ எடு அப்படின்னு நாம வேற மாதிரி ரசிப்போம். ஆனா அவருடைய பார்வை, அவருடைய கோணம் எப்படி இருக்கு அப்படின்னா, இறைவனுடைய படைப்பில் இது மனதை எப்படி செய்கின்றது அப்படின்னா, சத்துவகுணத்தில் ஆழ்த்தி நம்மை மெய்மறக்க செய்கின்றது. இல்லையா? கன்னியாகுமரிக்கு போறோம், சன்செட் அண்ட் சன்ரைஸ் பார்க்குறோம். மனசுக்கு எவ்வளவு ரம்மியமா இருக்கும் பார்க்கறது. இந்த சாயந்தர நேரம் கடல் முழுவதும் என்னது அப்படின்னா அப்படியே சிகப்பு கலரா தெரியுது சூரியன் சன்செட் ஆகும்போது. இந்த காட்சியில நம்மளால உருவாக்க முடியுமா? முடியாது. இயற்கையில தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். வானவில்ல பார்க்கிறோம். இப்போ காலையில தியானம் பண்ணோம். அப்பொழுது இயற்கையோடு நம்ம இயற்கையினுடைய தன்மை எப்பொழுது அதிகமாக இருக்கின்றது இந்த இரவு பகல்ல அப்படின்னா காலை வேளை, அதே போல மாலை வேளை, சூரிய அஸ்தமனம், சூரிய உதயம், சந்தியா நேரம், உஷத்காலம், அல்லது காலையில என்னது அப்படின்னா பிராம முகூர்த்தம். இந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா இயற்கையே நம்முடைய மனதை சத்தவனத்தில் என்ன கொண்டு போய் என்ன பண்ணுது, ஆழ்த்துகிறது. ஆட்டோமேட்டிக்கா அந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது. கொஞ்சமாவது புறச்சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும். நல்ல தூப தீபங்கள், வாசனை திரவியங்கள், செட்டு கிடையாது, சாம்பிராணி, ஊதுவத்தி, கற்பூர தீப தீபங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அந்த அந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுது, மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருது. அப்படி பண்ணக்கூடிய பூஜை தான் என்ன பூஜை அப்படின்னா மானச பூஜை. என்ன பூஜை? இந்திரியங்களால் அனுபவிக்கின்ற ஆனந்தம் என்ன, உடலால் அனுபவிக்கின்ற ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை விட மனதால் அனுபவிக்கின்ற ஆனந்தத்தில் தான் இருக்கு என்ன இருக்கு, அதிக விஷயம், அதிக ஆனந்தம் இருக்கு. சோ அந்த ஆனந்தமும் உலகியல் ஆனந்தமும் எப்படி அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ டெம்பரரி. என்னது? டெம்பரரி தான். வேறஸ் மனதால் இந்த ஆன்மீகத்தில் அனுபவத்தை மானச பூஜையில் அனுபவிக்கின்ற ஆனந்தம் என்ன அப்படின்னா அன்லிமிட்டெட் வருஷன். என்ன கிடையாது, லிமிட்டெட் கிடையாது. அந்த ஆனந்தத்தை சுவைச்சிட்டீங்கன்னா, ரெண்டாவது இந்த ஆனந்தத்துல பார்த்தீங்கன்னா துன்பம் கலந்தது. எது? உலகியல் ஆனந்தம், சிற்றின்பம். இந்த பேரின்பம், பேரானந்தம் அப்படிங்கிறது மானச பூஜையில அனுபவிக்கிற ஆனந்தம். தியானம் பண்ணி காலையில் அனுபவிச்சிங்கல்ல, அந்த தியானம் தான் என்ன அப்படின்னா மானச பூஜை. அந்த மானச பூஜையை பற்றி தாய்மானவர் என்ன பண்றது, விரிவாக விளக்குகின்றார் இந்த பாடல்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன, மானச பூஜை. நான் பாடலை படிக்கிறேன், நீங்க திருப்பி படிங்க. பேப்பர்லாம் கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துள்ளுமறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கு தொழும்பன் அன்பு அபிஷேக நீர் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமதி தூப தீபம்
ஒரு காலம் அன்றி இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணைகூர் தெள்ளிமறை வடியிட்ட அமுதப் பிழம்பே தெளிந்த தேனே சீனியே திவ்ய ரசம் யாவும் திரண்டொழுகு பாகே விட்டாத ஆனந்தமே கள்ள நறிவூடுமே மெல்ல வெளியாய் கலக்க வரு நல்ல உறவே கருதறிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடு கருணாகர கடவுளே. துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தே. நம்முடைய மனது ரெண்டு விஷயங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கு. ரொம்ப வீக்னா எல்லாத்துலயுமே வீக்கு தான். ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயத்துல இருக்கு. என்ன அப்படின்னா துள்ளும் மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை வாட்டிக்கிட்டு இருக்கு. சிஷ்யன் கேட்கிறான் குருவன் இடத்துல, குருவே மனக கஹ மனக கிம் அப்படின்னு கேட்கிறார். மனசுனா என்ன அப்படின்னு கேட்கிறான். குரு சொல்றாரு சங்கல்ப விகல்பாத்மகம் மனக அப்படிங்கிறது. ஓயாது எண்ணங்களை எண்ணுவது, அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பது. உன்னை இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, மறுபடியும் வேண்டாம்னு சொல்லி அதை தடுக்கிறது. இதுதான் வேலை யாருக்கு? மனசுக்கு. அப்படி ஓயாமல் அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி போய்கிட்டே இருக்கு. சாப்பிட்றோம், காலையில கேசரி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தட்டுல. இன்னைக்கு என்ன வச்சாங்க? மைசூர் பாக்கு. மைசூர் பாக்கு வச்சாங்க. சுகர் இருக்கு. என்ன பண்ணது, அங்க பார்த்துட்டோம், வரும்போதே தெரியுது டிஷ் என்ன வந்துகிட்டு இருக்கு. ஓ நீ மைசூர் பாக்கா, என்ன பண்றது, சரி பார்ப்போம், பாதி கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே கிட்டக்க வரா பையன், தம்பி பாதி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்க்கலாம், என்ன பெருசா பாதி வச்சுட்டு போயிடலாம். சின்னதா சார் வச்சுக்கங்க சார் வச்சுட்டு போயிடலாம். உடனே நீங்க என்ன பண்ணணும், பாதியை விட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுக்கணும், இல்லை பாதியா திருப்பி கொடுக்கணும். என்ன பண்றோம் நம்ம, வச்சுட்டாங்க ஓகே. நம்ம வைராக்கியம் கோவிந்தா. சாதாரண கேசரி கிட்டே உங்களால என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. என்னத்தை போய் மனசை ஜெயிக்கிறது? சோ முதல்ல வேண்டாம்னு நினைக்கிறது மனசு. அப்புறம் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. வரலாம் பரவாயில்ல, வந்துருச்சு. வந்தும் வேண்டாம்னு சொல்லி சொன்னீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னு அர்த்தம், இல்லை சுகர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். துள்ளும் அறியா. அறியா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நல்ல அறிவு இல்லாமல் எதை செய்வது எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் என்ன கிடையாது, மனசுக்கு கிடையாது. செஞ்சிட்ட பிறகுதான் என்ன பண்ணும் மனசு, வருத்தப்படும், ஐயோ எப்படி பண்ணிட்டவே அப்படின்னு. அந்த ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னா அறிவுக்கு தான் இருக்கு. அறிவும் பக்கத்திலே இருந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு, வேண்டாம் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லுது. ஆனால் அறிவையும் மீறி மனசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, தன்னுடைய வேலையை செய்கின்றது. அது சொல்றாரு அந்த இடத்துல, துள்ளும் அறியா மனது பலி கொடுத்து. என்னுடைய மனதை யாருக்கு பலி கொடுத்தேன், இறைவனுக்கு. இது இன்னும் விரிவா பார்க்கணும் அப்படின்னா, மானச பூஜை அப்படிங்கிறதுல பாகிய பூஜையில பண்றதெல்லாம் மானச பூஜையில பண்றாரு இப்ப தாய்மானம். எதற்கெல்லாம் உபமானமாக எதை சொல்லுகின்றார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போறோம்னா என்ன பண்றோம்னா, துவஜஸ்தம்பம் இருக்கு. துவஜஸ்தம்பத்துக்கு அந்த பக்கம் இறைவனுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நந்திக்கு பின்னாடி ஒரு ரவுண்டா ஒரு கல் இருக்கும். அதுக்கு பேர் என்ன, பலிபீடம். பலிபீடம் தான் பேர். பீடமும் சொல்லுவாங்க, பலிபீடம் சொல்லுவாங்க. அதுல இறைவனுக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு பொங்கலை வச்சுட்டு அதை படைச்சிட்டு அதை எடுத்து மற்ற பறவைகளுக்கு மற்ற பிரசாதத்திலே கலந்து விட்டுருவாங்க. அந்த இடத்துலதான் என்ன பண்றது, இறைவனுக்கு பிரசாதத்தை வச்சு என்ன பண்றது, பலி கொடுக்குற இடம். பொதுவா பலி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, துஷ்ட தேவதைகளுக்கு தான் என்ன பண்றது, ஆடு மாடுகள்லாம் என்ன சொல்றது, பலி கொடுப்பாங்க. இந்த இடத்துல போய் நமக்கு என்ன பலின்னு சொல்றாரு தாய்.
வேற வார்த்தை இருக்குல்ல, நிறைய நல்ல வார்த்தை இருக்க. நைவேத்தியம் சொல்லலாம், சமர்ப்பணம் சொல்லலாம், அர்ப்பணம் சொல்லலாம். ஏன்னா என்ன பலி கொடுக்க போறாருங்கிறது பின்னாடி தான் தெரிய போகுது. ஆமா. அப்போ கோயிலினுடைய அமைப்பும் நம்முடைய சரீரமும் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஒன்று தான். நேற்றுக்கே ஒரு பாடல்ல சொன்னேன், என்னது இந்த திருமூலர் பாடல், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாயு கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும். அந்த கள்ளன் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே கொண்டு வர தாய்மானவர் பின்னாடி சொல்றேன். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு. இந்த 5 புலன்களும் கள்ளத்தனமா இருந்தது. இறைவன் பக்கம் திரும்பினதுனால இந்த கள்ள புலனைந்தும் எப்படி இருக்கு அப்படின்னா மணிவிளக்காக மாறி இறைவனை காட்டிவிட்டது. மணிவிளக்கு, காளா மணிவிளக்குன்னா அணையா மணிவிளக்கு. எப்பொழுது அப்படின்னா தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கமாக இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் என்னது அப்படின்னா இந்த மணிவிளக்காக இந்திரியங்கள் மாறிவிடுகிறது. இப்ப இந்த இடத்துல வந்து பலி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு பாடல்ல சொன்னேன், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னைன்னு சொன்னேன். தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டி இருக்கின்றது இறைவனிடத்தில். அதுதான் தந்தது உன் தன்னைன்னு சொல்லப்படுகின்றது. இப்போ ஒரு எழுத்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, சின்ன வயசுல ஆ என்று எழுதி எழுதி பழகிட்டோம். மறுபடியும் எழுதிக்கிட்டே இருப்போமா? தேவையில்லை, மனசுலே பதிஞ்சிருச்சு. எப்ப வேணாலும் அது எப்ப வேணாலும் எழுதலாம். அதுபோல பாகிய பூஜை செஞ்சு 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 பழக்கமாயிருச்சு. இனிமே செய்ய வேண்டாம். இனிமே எதற்குள்ளார பண்ணலாம், நம்ம பூஜை எங்க கொண்டு போகலாம்? மனசுக்குள்ளே கொண்டு போடுது. மானச பூஜை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பூசலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் மனசுக்குள்ளவே என்ன பண்ணினாரு? கோவில் கட்டினார். அந்த நாட்டு மன்னன் அவனும் ஒரு கோவில் கட்டினான். அவன் வெளியில கட்டினான், கற்கோவில். 2 பேரும் கும்பாபிஷேக தேதி ஒரே தேதியில என்ன பண்ணாங்க? தேதி குறிச்சாங்க. இவர் மனசால பூஜை பண்ணி மனசிலேயே கோவில் கட்டி, இதய கோவில் கட்டி இறைவனை கும்பாபிஷேகத்திற்கு எழுந்தருளை செய்து, இந்த நாள்ல நல்ல நாளா இருக்கு, நீங்க வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டா. இறைவனை ஒத்துக்கிட்டாரு. ஆனா ராஜாவோட கனவுல முந்தின நாள் இரவு போயிட்டு, இந்த மாதிரி இந்த ஊர்ல பூசலார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எனக்கு கோயில் கட்டியிருக்காரு, அங்க நான் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், அங்க நான் போய் அங்க வந்து ஆஜராக வேண்டியிருக்கு. அதனால நாளைக்கு உன் கோயிலுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், நீ வேற ஏதாவது தேதியை மாத்தி வச்சுக்கோ அப்படின்ட்டு. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம யாரா கோவில் கட்டுறது? மந்திரி பிரதானிகள், சிப்பந்திகள், சிப்பாய்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யாரும் தேடி கண்டுபிடி அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காருங்க, தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவர் ஒரு சாமியாரு, ஒரு கோயில்ல ஒரு சென்னையில ஒரு உரமா உட்காந்துக்கிட்டு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு, அவர் தான் அது. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்த்து, எங்க கோயில் கட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆஞ்சநேயர் இதயத்தை திறந்து காட்டினாங்க. என்ன தெரிஞ்சது? ராமனும் சீதையும் உள்ளுக்குள்ள இருக்கிறத காட்டினார். பூசலார் நாயனார் சொன்னாரு, என் இதயத்தை குடிகொண்டுள்ள எம்பெருமான் ஈசனுக்கு நான் கோயில் கட்டியிருக்கேன். அவனை முறையாக எழுந்தருள பெறுவதற்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரதிஜை பண்ணியிருக்கேன், ஆசைப்பட்டிருக்கேன், அதுக்கு வர சொல்லி சொன்னார். சொன்ன உடனே மன்னர் அவருடைய காலில் சாட்டாகமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பேர்பட்ட பக்தர்கள் இருக்கின்ற ஊர்ல நாம கோயில் கட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பக்தனா மாறிட்டு 63 நாயன்மார்கள் அவரும் ஒரு பூசலார் நாயனார் வரலாற்றுல படிச்சு பார்த்துருக்கோம். அப்போ இதயத்தில் வழிபடுவது உயர்ந்ததா, வெளியில வழிபடுவது உயர்ந்ததான? அதற்கு கம்பாரிசன் பண்ணும்போது இதுதான் என்னது அப்படின்னா உயர்ந்தது. ஆனா நாம வந்து நம்முடைய மனதை யாருக்கு கொடுக்கணும்? கொடுக்கணும். தூய்மையான மனதை கொடுக்கணுமா? கல்பிஷமான மனசை என்ன பண்ணக்கூடாது? தூய்மையான மனது தூய்மையான தாமரை மலர் போன்றது. அதைத்தான் இறைவனுக்கு படைக்கணும் சொல்றாரு இந்த இடத்துல. மனது அலைபாஞ்சு கொண்டே இருக்கு, சலனாத்மகம் மனது, சலனமாகிக்கிட்டே இருக்கு. கடல்ல அலை ஓய்மா? அந்த மாதிரி மனசுல எண்ணங்கள் ஓய்மா? ஓய வைக்கணும். சலனாத்மகம் மனது.
இந்த ரெண்டு குறைகள் என்ன அப்படின்னா, ஒன்று அலையக்கூடிய மனது, இன்னொன்று நல்ல அறிவு விவேகம் என்கின்ற அந்த புத்தி இல்லாத அறியாமையினாலதான் நம்ம என்ன பண்றோம், அது பின்னாடி போய்கிட்டு இருக்கோம். மனசுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம அறியாமை என்கின்ற விஷயத்தினால என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். கட்டுப்பாடு பண்ண தெரியல. அறிவு இருந்தாலும் அறிவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பலவீனமாக்கப்படுகிறது. இப்போ பலி கொடுக்குறோம், கங்கைக்கு போறோம், கங்கைக்கு போய் என்ன பண்றோம், ஸ்நானம் பண்றோம். உடனே நமக்கு என்ன தோணுது, பாவம் எல்லாம் போயிடுச்சுப்பா. இப்போ வருஷம் கங்கையில போய் குளிக்கிறாங்களா, அவங்களுடைய விஷயம் என்ன? அப்படி கிடையாது. எப்படின்னா நம்ம அறியாமலேயே, நமக்கு தெரியாமலேயே சில பாவ செயல்களே நமக்கு என்ன போது அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. எத்தனை தடவை ஒண்ணா கங்கையில குளிக்கலாம். ஆனா நமக்கு உணர்வு எப்படி இருக்கணும், அங்க கங்கை கரையிலேயே, ரிஷிகேஷ் ஹரித்வார்லயே, பிரயாக்ராஜ்லயே சில பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அவன்லாம் தினம் குளிக்கிறானே, அப்ப அவனுக்கு பாவம் இல்லையா? வெறும் புண்ணியமா தானே சேரும் தினம் குளிக்க போகுது. அப்படி கிடையாது. கங்கை நதி தன்னளவில் எப்படி அப்படின்னா மிக புனிதமானது. அதுல நம்ம போய் ஸ்நானம் பண்ண பண்ண நம்மளுடைய மனது, உடல் எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா புதுப்பிக்கப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, நம்ம குளிக்கும் போதே என்ன பண்றோம், நம்ம என்ன நினைப்போட குளிக்கிறோம், பாவம்லாம் போகணும் அப்படின்னு தான் குளிக்கிறோம். கங்கேச்ச யமுனேச்சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லி புண்ணிய சப்த நதிகளை பற்றி பேரெல்லாம் சொல்றோம், பூஜையெல்லாம் பண்றோம். ஆனா நதிகளுள் மிக தலைத்தரமானது எது அப்படின்னா கங்கா நதி. அதுதான் இறைவன் தலைமையில என்ன பண்றாரு, வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கங்கையில போய் நம்ம குளிக்கிறதுக்கு, அதை குளிக்க குளிக்க நமக்கு மனசு தூய்மையாகுது. அப்போ மனதை நாம இறைவனிடத்துல அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க கொஞ்சம் கொஞ்சமா மனசு என்ன ஆகுது, மேலும் மேலும் பியூரிபிகேஷன் ஆகுது. சொல்றாரு அந்த இடத்துல, இந்த தன்னையே பலி கொடுத்தல் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நைவேத்தியம், நிவேதனம். இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா நிவேதனம், நிவேதித்தல், அதுல இருந்தா வருது நைவேத்தியம். அந்த நைவேத்தியம்ங்கிறது அந்த வார்த்தையை தான் இறைவன் சொல்றாரு பலி அப்படிங்கிறாரு. தாய்மானவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? பலி. இப்பேற்பட்ட அலைகின்ற மனதையும் அறியாமல் செய்கின்ற, அறியாமையினால் உழந்து கிடக்கின்ற, மாயையில் சிக்கி இருக்கின்ற மனதை நான் இறைவா உனக்கு என்ன பண்றேன், பலி கொடுக்குறேன். ஆட்டை வெட்டுற மாதிரி கோயிலுக்கு போன உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை முடிச்சுட்டு வரும்போதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, துவஜஸ்தம்பத்துக்கு கீழே சாப்பிட்டாம விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்ன வேண்டிக்கணும் தெரியுமா, என்னுடைய கெட்ட எண்ணங்கள், என்னுடைய துர் நடவடிக்கைகள், சம்ஸ்காரங்கள் அனைத்தையும் இந்த கோவிலில் உன்னிடத்திலே என்ன பலி கொடுத்து விட்டேன், இதோட விட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம வேண்டணுமா வேண்டாமா? இருக்குதோ இல்லையோ, இனிமே நம்ம கிட்ட எதுவுமே கெட்ட எண்ணங்கள், கெட்ட நடவடிக்கைகள் வரக்கூடாது. மரி அப்படின்னா ஆடுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? மரி அப்படின்னா ஆடு துள்ளுற மாதிரிதான், மீன் துள்ளுற மாதிரிதான் நம்ம மனசை என்ன பண்ணுது, துள்ளிக்கிட்டே இருக்கு. மனசுக்கு சில பேர் உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு குரங்குக்கு பேய் பிடிச்சிருச்சா. என்ன பிடிச்சிருச்சு? அந்த பேய் பிடிச்ச உடனே அதை ஆட்டம் அதிகமா போட்ட உடனே சில பேர் என்ன பண்ணாங்க, ரொம்ப போடுதே, அதுக்கு மயக்க மருந்து கொடுப்போம்னு சொல்லி கொஞ்சம் கல்ல ஊற்றி விட்டான். எதுல? வாயில. ஏற்கனவே குரங்கு சேட்டை அதிகம், அப்புறம் பேய் வேற பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்ச குரங்குக்கு இப்ப என்ன ஊத்தி விட்டுருக்கோம், வாயில கல்ல வேற ஊத்தி விட்டு. அப்படி அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஆட்டை போட்டுக்கிட்டு மரத்துலையும் அதுலயும் தாவுது. அப்படி தாவும் போது ஒரு தேடு அதை கொட்டிருச்சு. என்ன ஆயிடுச்சு? தேடு கொட்டிருச்சு. இப்ப அதனுடைய நிலைமையை பாருங்க எப்படி இருக்கு. ஏற்கனவே இப்படி இப்படின்னு இருக்கோம். அதை விட மோசமானதுங்கிறார் மனசு. மனமெனும் ஒரு பெய்குரங்கு உன்னை உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? ஒரு ஐயா. திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பாடுறார். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டிங்கிறது. நம்ம மனசுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறாங்க பாருங்க. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத
சகட சட மூட மட்டி. யாரு இதெல்லாம்? நம்ம நான் சொல்ற ஆள் யாரு? நம்மளே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சகட சட மூட மட்டி. மனசே 1/2 நிமிஷம் நேரம் உன்னால இருக்க முடியுதா தியானம் பண்ணி அமைதியா? யார நினைக்க சொல்றாங்க? சரண கமலாலயத்தை, இறைவனுடைய திருப்பாதத்தை உன்னுடைய மனசுல நினைக்கணும். முடியலையே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமீனோ நேரிழையில் சீர்மல்லும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபர் குமரன் தன்னை. பாடலுடைய அந்த 30 பாடல் 20 திருவம்பாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்சு பிராம முகூர்த்தத்துல நம்ம திருப்பாவை திருவம்பை படிச்சுக்கிட்டு பஜனை பாடிக்கிட்டு யாரை நினைக்கணும்? இறைவனை தான் நினைக்கணும். அதுக்குதான் மார்கழி மாதமே இருக்கு. புண்ணிய மாதம். மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கின்றேன்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு கீதையில. மாசானா மார்கசீர்ஷோ அகம் அப்படிங்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, கங்கையில ஸ்நானம் பண்றதுனால பாவம் போய்விட்டது அப்படின்ற மாதிரி இறைவனிடத்தில் நம் மனதை நாம வந்து பூரணமா கொடுத்துட்டோம் அப்படின்னா, பலி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கெட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிருது? போயிடும். இப்போ அடுத்தது சொல்றாரு என்ன அப்படின்னா, கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. துள்ளு மறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. இந்த கர்ம வினை இருக்கு, அதுதான் துஷ்ட தேவதைகள். நம்மளை பாடாப்படுத்துறது எது? நம்ம செஞ்ச வினை. ஏன்னா ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம தலையில எழுதிதான் பிரம்மதேவன் என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்துக்கு நம்மள அனுப்பிச்சிருக்காரு. அதெல்லாம் உங்களை சும்மா விடுமா? தாய்மானவ ஒரு இடத்துல பாடுறாரு, கண்ணோடு இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே அப்படிங்கிறது. ஒரு இடத்துல தாய்மானவரே சொல்றாரு, கண்ணோடி ஒரு கணம் இருக்க என்றால் பார்த்த கர்மங்கள் போராடுதே. கண்ணை திறந்த இந்த கண்ணுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? எல்லா காட்சியும் பார்க்கறோம். எல்லாம் ஒரு படக்காட்சி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பார்க்குற விஷயங்கள். கண்ணை மூடினா உள்ளுக்குள்ள ஒரு திரை தோன்றுது, 70 mm உள்ளுக்குள்ள. உடனே கண்ணை மூடுற உடனே உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுது. அந்த திரையில நம்ம செஞ்சது, இதுக்கு முன்னாடி ஜென்மங்கள்ல செஞ்சது எல்லாம் திரையில என்ன ஆகிட்டு இருக்கு? போய்கிட்டே இருக்கு. கண்ணை மூடுனாலும் வந்து பார்த்ததெல்லாம் உள்ள வருது. கண்ணை திறந்தா இப்ப பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்க வேண்டியது. என்ன செய்யறது? சொல்றாரு, மனமும் வினையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது. அவரவர் வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும். விதை ஒண்ணு போட்டா சுரம் ஒண்ணு முளைக்காது. நீ என்ன போட்டியோ அதுதான் வரும். நம்முடைய வினைகள் தான் யாருன்னா துஷ்ட தேவதைகள். நம்மளை வந்து பாடாப்படுத்து சொல்லி ஏகப்பட்டது இருக்குங்கிற தாய்மானவர் சொல்ற பாருங்க. இப்போ அடுப்பு கறியை கொண்டு போய் நெருப்புல போட்டா அது என்னவா மாறிடுது? கங்கா மாதிரி நெருப்பா மாறிடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள், துஷ்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவனத்துல போட்டோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பஸ்மம் ஆக்கிடுது. யாரு? இறைவன் கம்ப்ளீட்டா பஸ்மம் ஆக்கிடுது, தூள் தூளாக்கிடுறாரு. அந்த வேலையை நம்ம அவர்கிட்ட கொடுத்துடணும். சொல்றாரு இந்த இடத்துல, மனதை நம்ம தெய்வத்திடம் ஒப்படைப்பது எப்படியோ அதுபோல இந்த துஷ்ட விஷயங்களையும் பலி கொடுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? பாவனை பண்ணணும். கர்ம அப்படின்னா ஒரு வார்த்தையை போடுற தாய்மார், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை, எல்லாம் போயாச்சு, சர்வம் நாசம். அப்படி என்ன சாமி நம்ம கிட்ட இருக்கு? இந்த ஹியூமன் பீயிங், மனிதனுடைய மனசுல என்னென்னலாம் கர்மத்தால் அந்த வினைகள் இருந்தாலும், மனதினால் தான் எல்லாமே உருவாக்கப்படுகிறது என்று சொன்னாலும், எத்தகைய எண்ணங்களினால் இந்த விஷயங்கள்லாம் உருவாகுது? கர்ம வினை எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்ம செய்யற தப்பான விஷயங்கள், நம்ம எண்ணுகின்ற எண்ணங்கள். அது சொல்றாரு இந்த இடத்துல, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், ஆசை. புத்தர் சொன்னாரு, மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம் ஆசை. நம்ம என்ன பந்தத்துல போய் தான் என்ன பண்ணுவோம்? மாட்டிப்போம். சொல்றாரு இந்த இடத்துல, காமம். காமத்திலே 3ஆ பிரிக்கிறாங்க, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இது 3 தான் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆட்டி படைக்குது.
சொத்து வாங்கினா வீட்டுக்காரமா என் பேர்ல எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் செத்து போயிட்டாங்க, அது உங்க பேருக்கு மாறிக்கும். இருக்கும் போது யார் பேர்ல எழுதணும்? என் பேர்ல தான் எழுதணும். தங்க நகையை வாங்கி 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 பீரோல வச்சாலும் இன்னும் ஆசை என்ன பண்ண மாட்டேங்குது, அடங்க மாட்டேங்குது. பாருங்க, இவங்க துண்டுக்கு பதில் டக்கு டக்குன்னு வருது. ஒரு அருளை சேர்க்க சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொருளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்றாரு இல்ல, இதெல்லாம் எதனுடைய விளைவுன்னா ஆசையினுடைய விளைவு. திருமூலர் பாடுறார், ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. விட்டு பாரு, விடாமே புடிச்சுக்கிட்டு இருந்தா கரடி கதை. கரடி கதை தான். கரடி கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு வெள்ளம் வந்தது, காட்டாத்து வெள்ளம். கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, வெள்ளம் வருது, எல்லாரும் வந்து மேட்டாங்காடுக்கு போயிருங்க, எல்லாம் மலை மேலே ஏறிடுங்க. எல்லாம் ஏறிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். சரி, வெள்ளம்லாம் வடிஞ்சுது. இல்லை கீழே வாங்க கீழே வாங்க அப்படின்னு எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் வெள்ளம் வந்து வீதிகளில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ள எல்லாரும் ஓரளவு வந்தாச்சு. மரத்து மேலே உட்காந்துருக்கிறவங்க கீழே குதிச்சாங்கன்னா வெள்ளத்துல தான் அடிச்சுட்டு போவோம். அப்போ சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மொட்டை மாடியில இருந்து, இப்பா இந்த மாதிரி பெரிய ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று வருது, அதை வந்து நேராக குதிச்சு அதை பிடிச்சிக்க அப்படின்னா. இல்லை இல்லை வேற ஏதாவது வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. பெரிய கருப்பு கலர்ல ஒரு மூட்டை மாதிரி ஒன்று வந்தது, மிதந்து வந்தது. இதான் நல்லா வசதியா இருக்கும் சொல்லி தொப்புன்னு அது மேல போய் விழுட்டான், பிடிச்சிக்கிட்டான். ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே மிதந்து போய்கிட்டே இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, வாடா வீடு வந்துருச்சு, விட்டுட்டு வாடா அப்படின்னா. சரி, நான் விட்டுட்டேன், அதுதான் என்னை என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குதுன்னா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அது கருப்பு மூட்டை இல்லை, கரடி. அது அவன் பிடிச்சா முதல்ல வசதியா போச்சு, நமக்கு ஒரு ஆள் வந்திருக்கான்னு சொல்லி அது தப்பிக்கிறது அவனை பிடிச்சிக்கிட்டு இவன் விட்டாலும் இப்ப கரடி அவனை என்ன பண்ண மாட்டேங்குது, விட மாட்டேங்குது. கரடி கதை அந்த மாதிரி. தொட்டா அப்படின்னா நம்மளை விடாது. கரண்ட் என்ன பண்ணும் சொல்லுங்க பாப்போம்? தொட்டா என்ன பண்ணும்? சாக்கடிக்கும். ஹை வோல்டேஜ் தூக்கி எரிஞ்சிடும், சாம்பலா போயிடுவோம். லோ வோல்டேஜ் பிடிச்சிக்கும், நம்மளும் விட மாட்டோம், அதுவும் நம்மளை விடாது. அப்படித்தான் என்னதுன்னா ஆசை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அப்புறம் அது கிடைக்கல அப்படின்றதுனால என்ன அடுத்து என்ன வருதுன்னா குரோதம், கோபம் வருது. கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்த பொருள் நமக்கு. அக்ஷய திருதியைக்கு ஒரு 1/2 பவுன் வாங்கி கொடுங்கன்னா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? அதனால ஒரு வாரம் சண்டை, குரோதம், கோபம். அப்புறம் லோபம், எவ்வளவோ சம்பாதிச்சு வச்சாலும் என்ன பண்றோம்? கொண்டா கொண்டா, உமது எமது. என்னது உமது எமது, எமதும் எமதே. திருப்பி சொல்லணும்ல, உமது எமதுன்னா எமது உமதுன்னு சொல்லணும்ல, கிடையாது. உன்னிடத்துல இருக்கிறது என்கிட்ட கொடுத்துடு, என்கிட்ட இருக்கிறது என்கிட்ட தான் இருக்கும், நான் திருப்பி என்ன பண்ண மாட்டேன், தர மாட்டேன். லோபம்னா கஞ்சத்தனம். வச்ச கையால காக்காயை கூட ஓட்ட மாட்டேன். கருமி, லோபம். அப்புறம் மதம், நான் யார் தெரியுமா, இவ்வளவு பணக்காரன், இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற என்னது அப்படின்னா இருமாப்பு, மதம். ஆச்சரியம், அதனால வருகின்ற என்னதுன்னா வெவ்வேறு விதமான பேச்சுக்கள். காம, குரோதம், லோபம், மோகம். மோகம் அப்படின்னா பேராசை, தீராத ஆசை. எவ்வளோ இப்போ நம்ம வந்து தினம் தான் இட்லி சாப்பிட்றோம், இன்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி வேண்டாம்னு தோணுதா? எத்தனை தடவை போட்டாலும் இட்லி தாங்க நல்லா இருக்குங்கிறாங்க, போடுங்க. அது அதாவது சாப்பிட்ற உணவு, அது தேவைப்படுது, சாப்பிட்றோம். பொருள்கள், உறவுகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா சலிப்பு தட்டாம நம்ம என்ன வர வர சேர்த்துக்கிட்டே இருக்கோம். சேர்க்க சேர்க்க நமக்கு என்ன அப்படின்னா எல்லாம் கர்ம வினை தான். சொல்றாரு அந்த இடத்துல, காம, குரோத, லோபம், மோக, மதம், ஆச்சரியம், அப்புறம் கர்வம், இச்சை, அச்சம், அலட்சியம், மரியாதையின்மை, துர்நடத்தை, குரூரம், பழிவாங்கும் தன்மை, அதிருப்தி, போலித்தனம், பேராசை, உயர்குடியில் பிறந்தவன் என்ற மதிப்பு, என்ன பிரபுத்தன்மை இல்லாத நான் தான் வந்து லாடு அப்படிங்கிறது, நானே மேலானவன், ஆடம்பர வாழ்க்கை, படாடோபம், பிடிவாதம், பலவந்தம், இதெல்லாம் என்னது நம்ம கிட்ட இருக்கிற
அறியாமையினால வருந்த தீய குணங்கள். இதுதான் என்ன சொல்றாரு தாய்மானவர், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. எப்பொழுது அப்படின்னா துள்ளு மறியா மனது பலி கொடுத்த பிறகு. சாமி இதெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதிட்டு வந்திருக்கீங்க நீங்க. நம்ம கிட்ட இருக்கிறதுல நான் பாதிதான் சொல்லியிருக்கேன். கீதையில வந்து பாத்தீங்கன்னா தெய்வாசுர சம்பத் விவாக யோகம் அப்படின்னு இருக்கு ஒரு அத்தியாயம், போய் படிச்சு பாருங்க. தெய்வ குணங்கள்லாம் என்ன, அசுர குணங்கள்லாம் என்னன்னு ஒரு பட்டியலே போடுறாரு. யாரு? பகவான் கிருஷ்ணன். நமக்கெல்லாம் வந்து சில சமயங்கள்ல அசுர குணங்கள் தலை மேல ஓங்கி வந்துருது. அது மாதிரி வரக்கூடாது. நம்மளை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பயந்து ஓடிடுவாங்க. என்னப்பா பிசாசு மாதிரி இப்படி ஆட்டம் ஆடுறாருப்பா, பேயாட்டம் ஆடுறாரு. நல்ல குணவானாக, என்ன நல்ல மனிதனாக இருக்கணுமா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தீய குணங்களோடு இருக்கணுமா? நல்ல மனிதனாக இருந்தா தான் நல்ல குணங்கள் இருக்கும். நல்ல குணங்கள் வந்த பிறகுதான் அதை தான் இறைவனுக்கு என்ன பண்ண முடியும், படைக்க முடியும். சொல்றாரு, புல்லு மறியா மனது பலி கொடுத்தேன் துஷ்ட தேவதைகள் இல்லை. இப்பேற்பட்ட துஷ்டத்தனமான இந்த குணங்கள்லாம் என்னை விட்டு என்ன ஆயிடுச்சு, இந்த துஷ்ட காரியங்களினால், இந்த தீய எண்ணங்களினால், தீய செயல்களினால் தான் எனக்கு என்ன வந்தது, கர்ம வினை வந்தது. கர்ம வினையினால்தான் நமக்கு என்ன வந்திருக்கு, இப்போ பிறப்பு வந்திருக்கா இல்லையா? அப்புறம் சொல்றாருங்க, துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே தொழும்பன் அன்பு அபிஷேக நீர் அப்படிங்கிறது. இப்போ பாகிய பூஜையில நம்ம என்ன பண்றோம், இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம். என்ன பண்றோம்? பாகிய பூஜையில இறைவனுக்கு எதனால பண்றோம்? பால் அபிஷேகம் பண்றோம், ஜலத்தினால பண்றோம், திரவிய பொடிகள் பண்றோம், சந்தன அபிஷேகம் பண்றோம், பல்வேறு விதமான அபிஷேகங்கள் எல்லாம் பண்றோம். அதை பார்த்து நமக்கு மனசு என்ன ஆகுது, கொஞ்சம் தூய்மை அடையுது, சந்தோஷம் அடையுது. அதை பார்க்கிறோம், நம்ம அந்த காட்சியை பார்க்கிறோம். அப்போ அந்தர்முகமான பூஜையில் எதை அபிஷேகம் செய்வது இறைவனுக்கு அப்படின்னா சொல்றாரு இந்த இடத்துல, துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே தொழும்பன் அன்பு அபிஷேக நீர். என்னுடைய அன்பு தான் உனக்கு கொடுக்கிற அபிஷேக நீர் அப்படிங்கிறது. தாய்மானவர் பாடல்ல ஒரு வரி இருக்கு, நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படிங்கிறது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படின்னு ஒரு அடியார் பாடுறார். அன்பினால் உருகி விழி நீர் அப்படின்னு பாடல்லாம் இருக்கு. ஆறாக ஆறாத முக்தி நல்க. எத்தனையோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு சொல்லி அந்த பாட்டை பாடி சொல்றோம். இப்ப எதனால மனசு உருகுது, எதனால மனசை பலி கொடுத்தேன்னுங்கிறது இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப் போடுமே. இறைவனுக்கு வந்து பகிர்முகமாக அபிஷேகம் பண்ணும் பொழுது தண்ணியில பண்றோம், அன்புனாலதான் என்ன பண்றோம், நம்ம இறைவனுக்கு அந்தர்முகமாக அபிஷேகம் பண்றோம். உலகத்திலேயே அனைவரையும் இணைப்பது எது, ஒன்றே ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், அன்புதான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் யாழ். கல்யாண பத்திரிகையிலே போறோம், அன்பும் மரணம் உடைத்தாய இல்வாழ்க்கை பண்பு பயணம். அது எது? அன்பு இருந்தா தானே கல்யாணம் பண்ண உடனே மானே தேனே மயிலே குயிலே பொன்னே மணி ஏங்கிறான், அப்புறம் பார்த்தா நாயே பயங்கிறான். நியாயமா அது? அன்பும் அறனும் அப்படின்னு சொல்றாங்க. தர்மமும் அன்பும், தர்மமும் தெய்வீகமும் இரண்டும் இணைந்ததுதான் என்னது அப்படின்னா இல்வாழ்க்கை. இல்லறம் அல்லது நல்லதொரு குடும்பம். எல்லாம் நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் பேசுறதே கிடையாது. உங்ககிட்ட இருந்து என்ன வருது, ஆன்சரு வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கு சாமி, ஆனாலும் வந்து நீங்க சொல்லும் போதுதான் எல்லாமே புரியுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அசுரம் முடிஞ்ச பிறகு எல்லாம் சொன்னாரு, பார்ப்போம் எதை கடைப்பிடிக்கிறது, எதை வந்து விடுறதுங்கிறது நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என்ன செய்ய. தாய்மானவர் அத்தனையும் இன்னைக்கு சொல்லித்தான் ஆகணுங்கிறது. பாருங்க, துரிய நிறை சாந்த தேவதையம். துரியம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் 3 ஸ்டேட்டஸுக்கு போயிட்டு வரோம். கனவு, நனவு, தூக்கம். இப்ப எல்லாம் என்ன நிலையில இருக்கிறீங்க? நல்ல வேலை,
கனவுன்னு சொல்லாம விட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன நிலையில இப்ப நாம இன்னைக்கு இருக்கிறது கான்சியஸா நான் சொல்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நனவு நிலை. அடுத்தது கொஞ்ச நேரத்துல இப்ப அந்த யோகத்திலே தூக்கம் வந்தாலும் வரதுக்கு சான்ஸ் உண்டு. லைட்டை வேற நிப்பாட்டிட்டாங்க, கரண்ட் போயிடுச்சு போல. சரி, நனவுல இருந்து அடுத்தது நைட்டுக்கு என்ன பண்ண போறோம்? தூக்கம். அந்த தூக்கத்துல தான் என்ன வருது இடையில? இந்த மூன்று நிலைகளும் சாட்சியாக இருப்பது என்னன்னா துரியம். ஆத்மா இந்த மூன்று நிலைகளிலும் என்னவா இருக்கான்? சாட்சியாக இருக்கின்றது. நீங்க விழிப்பு நிலையில் சாட்சியாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, திருப்பி கேட்டா சொல்றீங்க, அப்ப நீங்க விழிப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். தூக்கத்துல தூங்கின பிறகு அப்புறம் நல்லா 8 மணி நேரம் தூங்கின பிறகு காலையில 6 மணிக்கு கேட்க சொல்றீங்க, இந்த பண்ணைக்காட்டுக்கு வந்த பிறகுதான் நல்லா தூங்கினேன், நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நல்லா தூங்கினதை யார் பார்த்தா? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனா சொல்றீங்களே எப்படி அப்படின்னா, நீங்கள் தூங்கும் பொழுது சாட்சியாக இருந்ததனால் உங்களுடைய ஆத்மா உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா வெல் ஸ்லீப். டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு தூக்கமே சரியில்லை, நீங்க இனிமே என்ன பண்ணணும் அப்படின்னா டீப் ஸ்லீப் போகணும் அப்படிங்கிறான். என்ன ஸ்லீப்பு? கண்டினியூஸ் ஸ்லீப், அன்இன்டரப்டட் ஸ்லீப் அப்படிங்கிறான். மெடிக்கல் வேர்டு இதெல்லாம். அன்இன்டரப்டட் ஸ்லீப் அப்படின்னா 8 மணி நேரம் என்ன பண்றது? அடிச்சு போட்ட மாதிரி போன மாதிரி தூங்குறது, செத்து போன போன மாதிரி. சார் அது மாதிரி வராது சார், எனக்கு நான் வர வைக்கிறேன். அந்த பாரு குடி டேப்லெட். என்ன டேப்லெட்டு? ஸ்லீப்பிங் டேப்லெட். கவலையை மறந்து என்ன பண்றது? தூங்குறது. ஆசை இருந்தா எப்படி தூக்கம் வரும்? கவலை இருந்தா எப்படி தூக்கம் வரும்? உடம்புல வியாதி இருந்தா எப்படி தூக்கம் வரும்? நான் சொல்றதெல்லாம் பாருங்க, கரெக்டா சொல்லிக்கிட்டே வருவேன். ஆசை, கவலை, கவலையினாலதான் என்ன வருது? வியாதி வருது. எங்க இருந்து நூலை பிடிக்கணும்னு நல்லா கவனிச்சுக்கணும். ஆசையினால கவலை, கவலையினால நிறைவேறாத ஆசைகளினால என்ன வருது? பெருங்கவலை. அந்த கவலையினால என்ன வருது? சொல்ற டாக்டர், ஓவரா திங்க் பண்ணாதீங்க, ப்ரெஷர் கூட இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கிறது சார்? பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்ல, பையனுக்கு வேலை வாங்கணும்ல, இப்படி இருக்குது. அதனால வியாதி வருது, ப்ரெஷர் வருது, ப்ரெஷர்னால சுகர் வருது. சொல்ற இடத்துல துரிய நிலை, மூன்று நிலைகளிலும் என்ன பண்றது? சாட்சியாக இந்த ஆத்மா இருக்கின்றது. அந்த ஆத்ம நிவேதனம், ஆத்ம நைவேத்தியம் தான் என்னது அப்படின்னா சொல்ற இந்த இடத்துல அந்த ஆத்மாவினிடத்துல ஒரு விஷயம் இருக்குப்பா, அதுதான் என்னதுன்னா அன்பு. பரஸ்பரம் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அன்பினாலதான் இந்த உலகம் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லை அப்படின்னா எல்லாம் தூள் தூள வெடிச்சு போயிடும். அன்பு இல்லாதனாலதான் இப்ப குடும்பங்கள்ல என்ன இல்லை? பிரிவினை வந்துருச்சு, விவாகரத்தே வந்துருச்சு, நிம்மதி இல்லாம போயிருச்சு. அன்பு இல்லை. அன்பு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ன அப்படின்னா சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. தூய்மையான அன்பு அது சுயநலத்தை என்ன பண்ணாது? எதிர்பார்க்காது. பிறர் நலத்தை என்ன பண்றது? நாடுவது. அதுதான் தூய்மையான அன்பு. சொல்றாரு இந்த இடத்துல துரிய நிறை சாந்த தேவதை. தேவதைனா யார் இந்த இடத்துல அப்படின்னா நாம் வணங்குகின்ற தெய்வம். அந்த தெய்வம் ஆத்மஸ்வரூபமாக துரிய நிறை அப்படின்னு சொல்லி சொன்னா 3 காலங்களிலும் நனவு, கனவு, தூக்கம் 3 நிலைகளிலும் சாட்சியாக இருக்கின்றதே. அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா அசுத்தம் என்பதே கிடையாது, தூய்மையானது. துரிய நிறை சாந்த தேவதை. தூக்கத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சாந்தமா இருக்கோமா இல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கிறோமா? சாந்தமா இருந்தாலும் தூக்கமே என்ன ஆகுது? வருது. இப்ப நீங்க சாந்தமா உட்காந்து கேட்கறதுனாலதான் ஓரளவுக்கு புரியுது. துரிய நிறை சாந்த தேவதையாம் இறைவா உனக்கு தொழும்பன் அப்படிங்கிற. தொழும்பன் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா அன்பன், தொண்டன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தொண்டன். நான் உனக்கு யாரு? நீ ஆண்டான், நான் அடிமை. நீ தலைவன், நான் தொண்டன். இப்படிங்கிற பாவனையில போகணும் அப்படிங்கிற தூய அன்புதான் உனக்கு நான் சொல்லக்கூடிய, உனக்கு நான் செய்யக்கூடிய அபிஷேக ஜலம். இந்த தூய அன்புங்கிறது இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க பக்தி. என்னது? தூய பக்தி. இறைவனை நம்ம பாக்கியத்துல
வெளிப்புறத்துல அபிஷேகம் பண்றத மனசுக்குள்ளர வந்து அன்பினால நம்ம என்ன பண்றோம், அபிஷேகம் பண்ணி. உண்மையிலே நம்ம குளிக்கிறதுலாம் நமக்கு என்ன வருது அப்படின்னா தமோ குணம் போகுது. இப்போ காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு எல்லாரும் தியானத்துக்கு வர்றீங்க, நாம ஜாபத்துக்கு வர்றீங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, தியானமும் நல்லா கை கூடுது. வீட்டுக்கு போனா என்ன ஆயிடுது, இதெல்லாம் தடப்பட்ட போகுது. வைகரை துயிலெழுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ராம முகூர்த்தத்துல துயிலெழுந்து குளிர்ந்த நீரில் மூழ்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷரு, சுகரு, கவலை, நோய், வியாதி, ஆசை எல்லாம் போயிடும். மனசு சாந்த நிலைக்கு வந்தாச்சு அப்படின்னா மனசுனாலதான் ஏகப்பட்ட வியாதிகள் இப்ப என்ன ஆகுது, உருவாகிட்டு இருக்கு. அதற்கு வெளியில இருக்கிறத சப்போர்ட் பண்ணுது. அதனால வியாதி சீக்கிரம் வந்துடுது. 20 வயசுலயும் சுகர் வந்துருக்குறான். இப்ப இந்த இடத்துல என்ன பார்க்கணும் நம்ம அப்படின்னா, எப்படி நம்ம குளிர்ச்சா தூய்மை அடைகின்றோமோ அதுபோல அன்பினாலும் பக்தியினாலும் மனது தூய்மையாக்கப்பட்டு அந்த அன்பும் பக்தியுமே அபிஷேக நீராக இறைவனுக்கு என்ன பண்ணப்படுகிறது, படைக்கப்படுகிறது. என்ன பண்ணப்படுகிறது, இங்க கொடு. என்ன பண்ற, இறைவனிடத்துல என்ன பண்ற, கொடு. நனவு கனவு தூக்கத்திலும் எல்லாவற்றிலும் சாட்சியாக இருக்கின்ற இந்த துரிய நிலையில் இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபத்தை, இந்த சிதாத்மாவை, இந்த ஜீவாத்மாவை நம்ம என்ன பண்ணியாங்க அங்க ஒப்படைத்தாங்க. அதுதான் சொல்றாரு, துரிய நிறை சாந்த தேவதையாம் உனக்கே. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். தேற்றே காரம் இலக்கணம், தமிழ் இலக்கணம் என்ன காரம், அதுக்கு என்ன பேரு, தேற்றே காரம். ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் யூ சொல்றோம் இல்லையா, முழுவதும் எனக்கா அப்படின்னா உனக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது சொல்றோம் பார்த்தீங்களா. அதுபோல முழுவதுமாக மோர் தென் 100% பூரண சரணாகதி உன்ட்ட என்ன பண்ணிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது. உனக்கே தொழும்பன் அன்பு அன்பு அபிஷேக நீர். அடுத்த லைன், உள்ளுரையில் என் ஆவி நைவேத்தியம். சரி, குளிச்சாச்சு, இறைவன் என்ன பண்ணியாச்சு, இப்போ குளிப்பாட்டியாச்சு, அலங்காரம் பண்ணியாச்சு, பட்டாடை உடுத்தியாச்சு. அடுத்தது என்ன வைக்கணும், தூப தீப நைவேத்தியம்லாம் வைக்கணுமா வேண்டாம். அதெல்லாம் வெளிப்புறத்துல நம்ம செஞ்சோம். உள்புறத்துலயும் வந்து டிங்கி டிங்கி மணி ஆட்டிக்கிட்டு காலையில தியானத்துல சொன்னால நான் தொடக்க நிலை தியானம், இடைநிலை தியானம், ஆழ்நிலை தியானம். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது, நம்ம மாறி அமையணும். தொடக்க நிலையிலிருந்து இடைநிலைக்கு வரணும், இடைநிலையிலிருந்து ஆழ்நிலை தியானத்துக்கு போகணும். எல்லாத்தையும் விட்டுறணும், எண்ணமற்ற நிலைக்கு என்ன பண்ணி ஆகணும், வரணும். இப்ப சொல்றாரு இந்த இடத்துல, உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம். பொதுவா நைவேத்தியம்னா என்ன அப்படின்னா, இறைவனுக்கு பிடித்ததை நம்ம என்ன பண்ணணும், செஞ்சு இறைவனுக்கு என்ன பண்ணணும், படைக்கணும். இந்த இடத்துல இறைவனுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனசை கொடுத்தாச்சு, பக்தியினால அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப என்ன இருக்கு அப்படின்னா உயிர் இருக்கு. என்ன உயிர் சொல்றாரு இல்ல, உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம். இந்த இடத்துல ஆவி அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன சப்ளை பண்ணீங்கன்னா உயிரும் சப்ளை பண்ணி சொல்றாங்க இல்லையா, என் உயிரையும் உனக்கு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். வீட்டுல சண்டை வந்தா சொல்றோம், ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்றோம். நைவேத்தியம் செய்தல் அப்படிங்கிறது எப்படி அமையுது அப்படின்னா, என்னை நானே என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். அது என்னை நானே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய உயிரையே கொடுத்து விட்டேன். யாராவது நம்ம உயிரை விடுறதுக்கு சம்மந்தப்படுவோமா? 2 விஷயம் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஒன்று, நமக்கு கஷ்டம் வரும்போது மற்றவங்களை பார்த்து கேட்கிறோம், ஏன் என் உயிரை எடுக்கிறேன்னு கேட்கிறோம். ஒன்று. 2வது என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா உன் உயிரை எடுத்துருவேன், உயிரை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ உயிரை நாம வந்து என்ன பண்றது இல்லை, எந்த காலத்தும் விட்டு கொடுப்பதில்லை. என்ன பண்றோம், ஆமா, உயிருக்கு உயிரா அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய உயிரையே, என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் என்ன பண்ற, உனக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இந்த பாவனை என்ன ஆகுதுன்னா மாறுது. உயிர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னவா மாற்றம் அடையுதுன்னா ஆவி. என்னது, அது மட்டும் இல்ல, உடல் பொருள் ஆவி. இந்த உடல் மேல நமக்கு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு 1 மணி நேரம் செலவாகும். சரீரத்தின் மேல அவ்வளவு நமக்கு என்ன இருக்கு, பற்றுதல் இருக்கு. என்னுடைய கை, என்னுடைய உடல், என்னுடைய கண், என்னுடைய சரீரம்,
என்னுடைய தேகம். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான், மற்றவனுக்கு தலைவலி வந்தா மாத்திரை மருந்து சாப்பிட்டு போப்பா. இப்ப இந்த இடத்துல சொல்றாரு, நம்ம செய்யற விஷயங்களை இறைவனுக்கு படைக்கும் போது அது எப்படி மாறுது பாருங்க பாவனை. நம்ம இறைவனுக்கு படைக்காம சாப்பிட்டா அது சாதம், படைச்சிட்டு சாப்பிட்டா பிரசாதம். பாருங்க. அடுத்தது, பட்டினி கிடந்து இருந்தோம்னா, சுகர் இருக்கு அல்லது வேற ஏதாவது விஷயம் இருக்கு, சோறு கிடைக்கல, ஹோட்டல் இல்லை அப்படின்னா, பட்டினி கிடந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? சாப்பாடு இல்லைன்னா அதுக்கு பேர் பட்டினி. இதையே இறை நினைவாக உணவு இருந்தும் நம்ம அதை தியாகம் பண்ணி இருந்தோம்னா அதுக்கு பேர் என்ன? விரதம் அல்லது உபவாசம். என்ன வாசம்? உப அப்படின்னாலே பக்கத்தில் அர்த்தம். இறைவனுக்கு பக்கத்தில் நம்ம வாசம் செய்வதற்கு எது உதவுகிறதுனா விரதம். ஒவ்வொரு வார்த்தையுமே என்ன பண்ணுது? மாறுது பாருங்க. அடுத்தது மூணாவது, வாக்கிங் போனா அதுக்கு பேரு நமக்கு என்ன சொல்றோம்? நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம். அதையே இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே காசிக்கோ இல்ல திருச்செந்தூருக்கோ அல்லது பழனிக்கோ போனா என்ன சொல்றோம்? நான் யாத்திரை. இங்க வாக்கிங் போகும்போது நீங்க நாமாவளி சொல்லிக்கிட்டே போங்க, உங்களை யார் வேண்டாங்க. ஊரு கதை, அந்த கதை, இந்த கதை எதுவுமே என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. சில பேர் வீட்டில் என்ன பண்றாங்க? கார்டனிங், புல்லு வெட்டுறது, அந்த வேலையை செய்யுது, இந்த வேலையை செய்யுது. சரி ரைட்டு, ஒரு நாளைக்கு சிவன் கோயிலில் உழவார பணிக்கு கூப்பிடுறாங்க, அங்க போய் நீங்க அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? உழவார பணி. வீட்டில் செஞ்சீங்கன்னா கார்டனிங். என்னென்னலாம் வார்த்தை மாறும். இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய மனது எப்படி மாறி அமைதுன்னு பாருங்க. மற்றவர்களுக்காக செஞ்சீங்கன்னா அது உயர்ந்தது, உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்னது அப்படின்னா அதோட கொஞ்சம் கீழே தான். முடி நிறைய முளைச்சிருக்கு, மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கடையில போய் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் மொட்டை. திருப்பதியில போய் முடி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? காணிக்கை. பழனியில கொண்டு போய் என்ன பண்றீங்க? காணிக்கை, முடி காணிக்கை. இதெல்லாம் கொடுக்குற பாருங்க இறைவனுக்கு. இது கேட்டாரா அவங்கள இறைவன்? ஆனாலும் இப்ப நம்மளுடைய சம்பிரதாயத்துல என்ன பண்ணி வச்சிருக்கோம்? எதெல்லாம் கொடுக்குறேன் அதெல்லாம் அர்ப்பணமா கொடு, அதையும் இறைவன் என்ன பண்றாரு? ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறாங்க. முடி காணிக்கை. ஊரே கூப்பிட்டு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அதுக்கு விருந்து, நல்ல நாள்ல. ஆனா அதையே நீங்க மாற்றி என்ன பூஜையெல்லாம் வச்சு நல்ல நாள்ல ஒரு விருந்து போட்டீங்கன்னா அதுக்கு பேரை மாற்றி எல்லாருக்கும் அது அன்னதானம் சொல்லி சொல்றோம். என்ன அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக, சிவார்ப்பணமாக, பிரம்மார்ப்பணமாக, கிருஷ்ணார்ப்பணமாக செஞ்சீங்கன்னா அது உங்களுடைய மனதினுடைய தன்மையை, உணர்வை என்ன பண்ணுது அப்படின்னா பக்தியாகவும் என்னது அன்பாகவும் என்ன பண்ணுது? மாற்றி அமைக்கிறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த ஆங்கிலேய ஆட்சி முறையில் இருக்கின்ற கல்வி திட்டம்லாம் கான்வென்ட் சிஸ்டம், மெக்காலே கல்வி திட்டம். அப்ப நாம எங்க ஸ்கூல்ல தபோவனத்தில் இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் என்னது? குருகுல கல்வி. அந்த கல்வி திட்டத்துக்கு இந்த கல்வி திட்டத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் அந்த காலத்துல சரியா தான் செஞ்சிருக்காங்க, நாம தான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டோம். அந்த மாதிரி நிவேதிப்பது, நிவேதனம், நிவேதித்தல் அப்படிங்கிற அந்த நைவேத்தியம் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு எதை படைச்சாலும் சரி, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்லி சொல்றோம். அதனாலதான் ஆடு கிடா வெட்டி நம்ம என்ன பண்றோம்? இறைவனுக்கு பலி கொடுக்குறோம். அதையும் ஏத்துக்கிறார். நீ எதை வேணா வெட்டு, ஆனா எனக்கு அர்ப்பணமா செய் சொல்றாரு. உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம், என் உயிர். இதுல மூணு இருக்கு: உயிரை எடுத்தல், உயிரை விடுதல், உயிரை தருதல். மற்றவர்களால நமக்கு தொந்தரவு வந்தா அது உயிரை எடுத்தல். உயிரை விடுதல் அப்படிங்கிறது நாமளா உயிரை விடுறது. ஆனா உயிரை தருதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். நம்மளையே நாம என்ன பண்றது? தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே சொல்றாரு இந்த இடத்துல. உள் உரையில் என் ஆவி நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப இறைவனுக்கு என்ன பண்ணியிருக்கப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் என்பது என்ன? அன்பு என்கின்ற நீர். என்னுடைய உயிரையே நான் உனக்கு கொடுத்துட்டேன். அது என்ன? அதுதான் என்னது அப்படின்னா உள்ளுரையில் என் ஆவி நைவேத்தியம் பிராணன் ஓங்குமதி தூப தீபம். அடுத்தது நைவேத்தியம் வச்சுட்டு சும்மா அப்படியே காட்டிட்டு போயிடலாமா? அவர் சாப்பிட்றாரான்னு பார்க்க வேண்டாமா?
பாகிய பூஜையில் என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஊதுவத்தி, அப்புறம் சாம்பிராணி புகையெல்லாம் போடுறோம். அதுக்கு பேர் என்ன? தூபம். இப்போ கொடுக்குறாங்க தூப். அதை வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம அங்கே தீக்குச்சியில் வச்சு கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு என்ன ஆகுது? புகையுது. அப்புறம் தூபத்துக்கு அப்புறம் என்னது? தீபம், கற்பூர தீபம் காட்டுறோம். அது வந்து பாகிய பூஜையில். ஆனால் அந்தர்முகமாக இருக்கின்ற மானச பூஜையில தாய்மானவர் சொல்றாரு, பிராணன் ஓங்கு மதி தூப தீபம். பிராணன் தான் வந்து என்ன அப்படின்னா, நான் உனக்கு படைக்கின்ற தூபம். நான் மூச்சு வாங்குறேனே தினமும் பஞ்ச பிராணன், பிராண அபான வியான உதான சமானம், 5 வாயுக்களும் இந்த உடல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த 5 வாயுக்களுடைய ஆதாரமாக தலைத்தரமாக இருக்கக்கூடியது பிராணசக்தி. அந்த பிராணனையே நான் என்ன பண்றேன்? உன்னிடத்தில் என்ன பண்றேன்? சமர்ப்பிக்கின்றேன். அந்த காலத்துல அரசர்கள் வாழ்ந்த காலத்துல ராணி வந்து ராஜாவை எப்படி கூப்பிடுவா? பிராணநாதா. என்ன நாதா? ஆமா, இப்ப கூட சொல்லுவோம். ஐயர் ஐயங்கார் வீட்டுல சொல்லுவாங்க, ஏன் என் பிராணனை வாங்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுவும் உயிர் தான், மூச்சு. அப்பா பிராணம் போதுப்பா அப்படின்னு சொல்றோம். எல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நல்ல விஷயம் புரியணுன்றதுக்காக உலக வழக்கத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன சொல்றாருங்க? பிராணன் என்பது என்ன அப்படின்னா தூபம் போன்றது. அப்புறம் ஓங்கு மதி அப்படிங்கிறது, இந்த அறிவு இருக்குல்ல, அறிவுக்கு எல்லையே கிடையாதாம். 64 கலைகளையும் கற்ற கலைமகளே இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? படிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அறிவுக்கு மட்டும் என்னைக்குமே என்ன கிடையாது அப்படின்னா, அவ்வளவுதான், லிமிட், ஸ்டாப். இதுக்கு மேல நீ படிக்க கூடாது, இதுக்கு மேல அறிவு வளர்ச்சி கிடையாதுங்கிறது கிடையாதான். அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குமா? அறிவு வளர வளர வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹோமகுண்டத்துல நெருப்புல வந்து நெய்யை விட்டோம்னா அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்னைக்காவது அணையுமாது? நெய்யை விட விட. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, அறிவு கனலே அருட்புணலே அப்படின்னு சொல்றோம் விவேகானந்தர். அறிவு பிழம்பாக திகழ்ந்தவர், அருட்கணலாக திகழ்ந்தவர் யாரு? சுவாமி விவேகானந்தர். அறிவும் அன்பும் ஒன்றாக கலந்துதான் நம்ம என்ன பண்றது? இறைவனுக்கு கொடுக்க வேண்டியது. அன்பை கொடுத்தாச்சு, அபிஷேக நீரா. என்னுடைய பிராணனை நான் என்ன பண்றேன்? இப்ப கொடுத்தாச்சு. நல்ல அறிவு, விவேகத்தோடு கூடிய அறிவு, பகுத்தறிவு கூடிய அறிவு. அதுக்குதான் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, தீபம், கற்பூர தீபம் ஏற்றோம் இல்லையா? இந்த தீபம் என்ன அப்படின்னா, அந்த தீப வெளிச்சத்தில் உள்ள கர்ப்பகிரகம் இருக்கு. கோவில்ல இருட்டாதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஏசி போட்டிருக்கு, கோவில்ல லைட் எல்லாம் போட்டிருக்கு, போக்கஸ் லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. கர்ப்பகிரகத்துல மட்டும் என்ன கிடையாது? எந்த லைட்டும் போடக்கூடாது. சட்டப்படி, சாஸ்திரப்படி உள்ளுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? எலக்ட்ரிக்கல் லைட்டு போடக்கூடாது. அந்த கற்பூர தீபத்துல தான் வந்து இறைவனை வந்து நம்ம என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அந்த கற்பூர தீபத்தின் வழியாக இறைவனை எப்படி காண்கின்றோமோ, அதுபோல அறிவு என்கின்ற அந்த தீபத்தின் வழியாக ஆத்மஸ்வரூபத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பார்க்க வேண்டியது சொல்றாரு இந்த இடத்துல. நல்ல அறிவு கற்பூர தீபம் போல இங்கு உருவகப்படுத்தப்பட்டு சொல்றாரு. அந்த ஊறி வருகின்ற பேர் அறிவே என்ன சொல்றதுன்னா ஓங்கு மதி. இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி, இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியிலேயே நம்முடைய உள்ளத்தை கொண்டு போனோம்னா அதுதான் என்னதுன்னா ஓங்கு மதி. இதுலயே மனசு ஒரு மாசத்துக்கு அந்தரயோகம் போடுறோம். எத்தனை நாளைக்கு? ஒரு மாசத்துக்கு. குற்றாலத்துல பருவ அந்தரயோகம் எத்தனை நாளைக்கு? 1.5 மாசம். 60 நாள் 40 நாள் அந்தரயோகம் நடக்குது. சில பேர் 10 நாள் இருப்பாங்க, சில பேர் 1 வாரம் இருப்பாங்க, சில பேர் பேப்பர்ல பார்த்து விடுவாங்க, அருவியில தண்ணி வருத பாரு, வந்தாச்சா உடனே பசியா இருக்கும். அவன் வந்த உடனே தண்ணி நிப்பாட்டிப்போம். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் நான் அந்தரயோகம் பண்ணிக்கிட்டு திடீர்னு 25 பேர் வந்தாங்க. வாசுதேவ சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் வந்திருக்காங்க? உங்க அந்தரயோகத்துல நான் வந்து அருவிக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணிடுச்சு? தண்ணி அதிகமா வந்து சொல்லி என்ன பண்ணிட்டான்? நிப்பாட்டிட்டாங்க. மாட்டினாங்க வசமா நம்ம கிட்ட. உட்காரு. 5 நாளைக்கு போட்டு தீட்டு தீட்டு தீட்டு.
என்கிட்ட கேட்டாங்க, சாமி தண்ணி எப்போ வரும், நீ ஒழுங்கா அந்துரகத்தை கவனி, தண்ணி தானா வருதா இல்லையா? எங்க வந்துச்சு. அப்ப என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா, ஊறி வரும் பேரறிவு. அதுலயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஊறி இருக்கணும். ஊறுகா இந்த உப்பு காரத்திலேயே ஊற 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 என்ன ஆகிட்டு இருக்கு சொல்லும் போது எப்படி இருக்கு. இந்த குலோப் ஜாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, ஊற ஊற எப்படி இருக்கு. அது இந்த நாக்கில் வச்சோம்னா எங்கேயும் டிராபிக் ஜாம் இல்லாம படக்குன்னு வயிற்றுக்குள்ள போய் என்ன ஆயிடணும், உள்ள விழுந்துடணும். அதுதான் குலோப் ஜாம். எந்த தடையும் என்ன பண்ணக்கூடாது, இடையில இருக்கக்கூடாது. அத மாதிரி தங்கு தடை இல்லாத ஊறி வரும் பேரறிவு தான் என்னது அப்படின்னா, ஓங்குமதி தூப தீபம். இந்த மாதிரி ஒரு எண்ணத்திலேயே நான் ஊறி இருந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி நைவேத்தியம், என்னுடைய பிராணசக்தி, என்னுடைய அறிவுத்தன்மை எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்றானே அர்ப்பணம். சாமி நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஜோரா இருக்கு, அர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்கு. சரி பார்ப்போம். அடுத்த செகண்ட், அடுத்த வரி. உள்ளுரையில் என்னாவே நைவேத்தியம் பிராணம் ஓங்குமதி தூப தீபம். அடுத்து சொல்றாரு, ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணையூர். நான் எதுக்காக இந்த ஒரு மாசம் கேம்ப் 45 நாள் கேம்ப் சொன்னா தெரியுங்களா? நான் சொன்னதெல்லாம் வந்து லிமிட்டட் டைம். இவர் சொல்றாரு அன்லிமிட்டட் டைம். ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையாய். கோவில்ல வந்து என்ன பண்றோம் நம்ம, தினம் எத்தனை காலம் பூஜை பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். 6 கால பூஜை நடக்குது. தாய்மானவர் அந்த காலத்துக்கு இதை ஒப்பிடுகின்றார். பாகிய பூஜை ஒரு நாளைக்கு கதவை திறக்கிறான், பூஜை பண்றான், அபிஷேகத்தை பண்றான், அர்ச்சனை பண்றான், அலங்காரம் பண்றான், அப்புறம் பிரசாதம் வைக்கிறாங்க, மறுபடியும் கோயிலை மூடுறாங்க, மறுபடியும் திறக்கிறாங்க, மறுபடியும் மூடுறாங்க. அதிகாலை 4 மணிக்கு திறக்கிறாங்க கோயில். திருச்செந்தூர்ல ராமேஸ்வரத்துல ஸ்படிகலிங்க பூஜை காட்டுறாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் 6 மணிக்கு வரணும், அப்புறம் 8 மணிக்கு வரணும், 12 மணிக்கு வரணும், என்ன 4 மணிக்கு வரணும், 8 மணிக்கு வரணும், அப்புறம் அர்த்தஜாம பூஜை வேற, பள்ளியார பூஜை வேற பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாமி தூங்கவே என்ன பண்றது இல்ல, விடுறது இல்ல. காலையில 12 மணிக்கு என்ன பண்றது, போய் பார்த்தேன் சாமி என்ன பண்றாரு, தூங்க போயிட்டாரு. பள்ளியறையில கொண்டு உள்ள வச்சு என்ன பண்ணிடுறான், கூட்டிடுறாங்க. அவர் எங்க தூங்கினாரு, மறுபடியும் காலையில கொண்டு வந்து வச்சிடறாங்க. இதெல்லாம் என்ன பூஜை, பாகிய பூஜை. என்ன பூஜை, உள்ளுக்குள்ள நான் பூஜை பண்றது என்ன தெரியுமில்ல, 6 காலம் 8 காலம் 12 காலம் கிடையாதுங்க. ஒரு காலம் என்று இது சதாகால பூஜையை ஒப்புவித்தேன், ஒப்படைச்சாச்சு கருணையூர். அந்த மாதிரி தாய்மானவர் என்ன சொல்றாரு, இவை பொழுதும் என் நெஞ்சில் இந்த இமைக்கிற பொழுதுல 1/2 நொடி 3/4 நொடி 1/4 நொடி அதெல்லாம் கிடையாது. ஒரு நேரம் கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. உங்களை நீங்க மறப்பீங்களா? என்னையே நான் மறந்து விட்டேன் அப்படின்னா தூங்குற நேரம் தவறுதான். உன்னை நீ மறந்தாலும் நீ யாரும் மறக்க கூடாது. அதான் நேற்றுக்கே சொன்னேன், பிறவாதிருக்க வரம் வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை மறவாதிருக்க வரம் தர வேண்டும். அப்பவே கேட்டுட்டாரு சொல்றாரு இந்த இடத்துல. 6 கால பூஜை இல்லை, 8 கால பூஜை இல்லை, 5 பூதங்களும் இந்த பூஜையில் என்ன பண்ணப்படுது, பயன்படுத்தப்பட்டு விட்டது. எப்படின்னா, அன்பு நீராக பயன்படுத்தப்பட்டது, ஜலம் என்ன, தூபம் காற்று, 2வது பிராணன் மூச்சு காற்று, அதுதான் வந்து காற்று, தீபம் அக்னி அதுவும் பயன்படுத்தி விட்டது, நைவேத்தியம் பிருத்திவித்தன்மை அதுவும் பயன்படுத்தி விட்டது. இறைவன் வீற்றிருக்கின்றாரே அதுக்கு ஆகாசம் தேவையாக இருக்கிறது, இருப்பிடம் அதுவும் பயன்படுத்தியாச்சு. தாய்மானவர் ஒரு இடத்துல படுறாரு, பஞ்சபூத சுத்தி செய்து விஞ்சிய ஞானம் விளங்கும் பராபரமி. அது சொல்றதெல்லாம் இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. பஞ்சபூத சுத்தி செய்து, பஞ்சபூதத்தினால சுத்தி செய்து வெளியில பூஜை பண்றமே, அதை விட்டு போட்டு நான் என்ன பண்றேன், என்னுடைய சரீரத்திலேயே என்ன இருக்கு பஞ்சபூதம், அதை சுத்தம் செய்து நான் உனக்கு என்ன பண்றேன், படைக்கின்றேன். அதுவும் எத்தனை நாளைக்கு, ஆயுசு ஃபுல்லா. ஒரு காலம் அன்று இது சதாகால பூஜையால் ஒப்புவித்தேன் கருணையூர். அடுத்தது என்ன, பாகிய பூஜையில என்னென்னலாம் பண்ணது, மானச பூஜையில அதெல்லாம் என்ன பண்ணோமோ அதெல்லாம் பாகிய பூஜையில பார்க்க போறோம். பார்த்துட்டு காலை செக்ஷன் முடிஞ்சது. அதனால எல்லாரும் பார்வதி பதவி
தாயமானவர் திருவடிகள் போற்றி.